சென்னை ஆரேபுரத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர். இதற்காக மாணவிகள் சேலை, பட்டுப்பாவாடை, தாவணி போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். பின்னர் கரும்புடன் கல்லூரி வளாகத்தை சுற்றி வலம் வந்த மாணவிகள் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அறுவடை விழாவின் போது கொண்டாடப்படும் பாடல்களை இசைத்து அதற்கேற்ப மாணவிகள் நடனமாடினர். மாற்றுத்திறனாளி மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவிற்காக கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் அங்காடிகளை அமைத்து கண்கவர் பொருட்களையும், மோர், இளநீர், கரும்புச்சாறு, பஞ்சுமிட்டாய் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களையும் விற்பனை செய்தனர். இது மாதிரி செலிப்ரேட் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் போடுறதெல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்டா புதுசா இருக்கு. போன வருஷம் இருக்கிற மாதிரி இல்லாம இந்த வருஷம் எல்லாரையும் பாக்குறது, செலிப்ரேட் பண்றதுலாம் ரொம்ப ஜாலியாவும் என்ஜாயபிளாவும் இருக்கு. எங்க காலேஜே பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருக்கு. எங்க பார்த்தாலும் கேர்ள்ஸ் அழகா இருக்காங்க. கேர்ள்ஸ்னாலே அழகா இருப்பாங்க. சாரி கட்டுறதுனால ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ராட்னோலாம் வச்சு இது பொங்கல்லாம் பானையில ஊத்துறதுலாம் நாங்க பார்த்ததே கிடையாது. ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னும் போது நாங்க ஒரே ஒரு டான்ஸ் தான் ரொம்ப ரேரா பார்ப்போம். இங்க எல்லா ட்ரெடிஷ்னல் டான்ஸுமே பண்ணி ரொம்ப சூப்பரா செம்மையா பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நயினார்புரத்தில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் தர்மயுக திருப்பதி பால்முறை திருவிழாவையொட்டி சப்பர பவனி நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை பள்ளி உணர்தல், தாலாட்டு பாடுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளிய ஐயா வைகுண்டரை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து நெற்கதிர் மற்றும் தென்னம்பூவினால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்மி அடித்து ஐயாவுக்கு சுருள் வைத்து வழிபட்டனர். பெரம்பலூர் அருகே அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். லப்பைகுடிகாடு பகுதியிலிருந்து அரசு பேருந்து 78 பயணிகளோடு பெரம்பலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தண்ணீர் பந்தல் பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கார் மோதி கல்லூரி மாணவன் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாவிடுதிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரூபன் திருப்பத்தூர் அருகே உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அவர் வழக்கம் போல் கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றுள்ளார். அப்போது திருச்சி நோக்கி வந்த கார் ஒன்று ரூபனின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் படுகாயமடைந்த ரூபனை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட தமிழக ஆளுநர் RN ரவி வருவதை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மதுரை மாநகர காவல் ஆணையாளர் நரேந்திர நாயர் பார்வையிட்டார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் தைப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி போட்டியை காண வருகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து மதுரை மாநகர காவல் ஆணையாளர் நரேந்திர நாயர் விமான நிலையம் மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அவனியாபுரம், வாடிவாசல் ஆகிய பகுதிகளை பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவனியாபுரம் காவல் நிலையத்தில் காவல் துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.
புதுக்கோட்டை அருகே இறையூர் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக விரோதிகள் மலத்தை கலந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் சார்பிலும் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மின்கம்பி அறுந்து விழுந்து பெண் ஒருவர் காயமடைந்தார். சீர்காழி அருகே அகர எலத்தூர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வயல்களில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் சரிவர பராமரிக்கப்படாததால் தற்போது மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின்கம்பிகள் தாழ்வாக தொங்கிக் கொண்டும் உள்ளன. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி அகர எலத்தூர் கம்மாளர் தெருவில் மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. அதனை அறியாத கஜேந்திரன் மனைவி புவனேஸ்வரி என்பவர் தண்ணீர் கொண்டு வரும்போது அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததால் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் உடனடியாக மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டு உரிமையாளர்களுக்கு RT-PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜனவரி 15ஆம் தேதி தொடங்கி 16, 17 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க சில விதிமுறைகளை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி போட்டி தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன் கொரோனா இல்லை என RT-PCR மருத்துவ பரிசோதனை சான்றிதழுடன் வருகை தந்தால் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதனால் அவனியாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏராளமான ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டு உரிமையாளர்கள் என அனைவரும் RT-PCR பரிசோதனைகளில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வடைந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் செயல் மலர் சந்தையில் மதுரை மட்டுமின்றி திண்டுக்கல், கொடைக்கானல், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பூக்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாட்கள் நெருங்கும் நிலையில் பூக்களின் விலை அதிகரித்து வருகிறது. கடந்த வாரம் 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று 2500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல முல்லைப்பூ 1300 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 200 ரூபாய்க்கும், சம்பங்கி 150 ரூபாய்க்கும், செவ்வந்தி 200 ரூபாய்க்கும் விலை அதிகரித்து விற்பனையாகிறது. அடுத்து வரும் நாட்களில் பூக்களின் விலை மேலும் சூடுபிடிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நெல்லை டவுன் பகுதியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பால் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்தது. டவுன் காட்சி மண்டபம் பகுதி அருகில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வழிந்தோடி வருகிறது. கழிவு நீரானது மேலதண்டி வீரன் கோவில் தெருவில் வீடுகளுக்குள் புகுந்து துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருடிய மர்ம நபர்களை CCTV காட்சி கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை அண்ணா சாலை பகுதியில் நிறுத்திவிட்டு வேலை நிமித்தமாக சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது வாகனம் திருடப்பட்டிருப்பது குறித்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் ஒதியஞ்சாலை பகுதியில் சந்தோஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை பறிகொடுத்தார். இந்த இருவரும் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை சோதனையிட்டதில் 2 மர்ம நபர்கள் வாகனங்களை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் உலகம் நலம் பெற வேண்டி சர்ப்பக்காவடி எடுத்துச் சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள வன்னிக்கோனேந்தல் பகுதியைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பாம்பை கண்ணாடி பெட்டியில் வைத்து நடைபயணமாக சர்ப்பக்காவடி எடுத்து வந்தனர். வன்னிக்கோனேந்தல் பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோவில் முருகனுக்கு விரதமிருந்து பக்தர்கள் கண்ணாடி பெட்டியை வைக்கும்போது பாம்பு அந்த பெட்டிக்குள் வந்து நிற்கும் என்றும்
கண்ணாடி பெட்டியை பூஜைகள் செய்து சர்ப்பக்காவடியாக மாற்றி நடைபயணத்தின் போது எடுத்து வந்து திருச்செந்தூர் கோவில் கடலில் விடுவது வழக்கம் எனவும் பக்தர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மாற்று எரிசக்தி வளங்களின் வடிவங்களாக ஒளி உமிழும் விளக்குகளை ஏந்தியவாறு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். மாற்று எரிசக்தி வளங்களை எடுத்துக்காட்டும் விதமாக 2341 மாணவிகள் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் 38,800 சதுர அடி பரப்பளவு கொண்ட பள்ளி மைதானத்தில் LED விளக்குகள் பொருத்தப்பட்ட பேனல்களை தாங்கியபடி காற்றாலை வடிவம், சூரிய சக்தியின் வடிவம், நீரோடை வடிவம் உள்ளிட்ட எரிசக்தி வளங்களை உருவங்களாக நின்றும் அமர்ந்தும் காட்சியளித்தது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. நிகழ்வை காண்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்த இந்த முயற்சி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. துபாயிலிருந்து இலங்கை வழியாக சென்னை வந்த விமான பயணி நூதன முறையில் கடத்திய 44 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 809 கிராம் தங்கம், 57 செல்போன்கள், 6 லேப்டாப்புகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளில் துபாயிலிருந்து இலங்கை வழியாக வந்த பயணியிடம் சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறையினர் விசாரித்த போது அப்பயணி முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து அவருடைய உடைமைகளை முழுமையாக சோதனையிட்டனர். அவருடைய சூட்கேஸில் 27 லேப்டாப் சார்ஜர்களை அவர் வைத்திருந்தார். சுங்கத்துறையினர் அந்த சார்ஜர்களை எடுத்து சோதித்த போது அவற்றின் பிளக் பின்கள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. இதையடுத்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 809 கிராம் தங்க பிளக் பின்களை கைப்பற்றினர். மேலும் அந்த சூட்கேஸில் இருந்து 57 புதிய செல்போன்கள், 6 பழைய லேப்டாப்புகளையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து அந்த பயணியை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி மாணவியர் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஜாதி மத பாகுபாடின்றி சூரிய பொங்கலும் உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைப்பொங்கலும் வைத்து சிறப்பாக கொண்டாடினர். பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் மாணவியர் அனைவரும் குலவையிட்டு வானத்தை பார்த்து கரகோஷம் எழுப்பி பொங்கலோ பொங்கல் என நடனமாடி மகிழ்ந்தனர். கல்லூரியில இன்னைக்கு சமத்துவ பொங்கல், அதாவது சாதி மதமற்ற முறையில் மாணவிகள் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாக பொங்கல் விழா கொண்டாடிட்டு வருகிறோம். இன்னைக்கு நாங்கள் தை பொங்கல் கொண்டாடிட்டு வரோம். பாரம்பரிய உடை அணிஞ்சு எல்லாமே சந்தோஷமா கொண்டாடிட்டு வரோம். மதுரையில் உள்ள அரசு உதவி பெறும் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழாவை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். அனுப்பானடி பகுதியில் உள்ள NMR மகளிர் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். மாணவிகள் கண்டாங்கி சேலை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட மண் பானைகளில் பொங்கல் வைத்தனர். இதையொட்டி பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இது எங்களோட லாஸ்ட் இயர்னால நாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு பொங்கல் வீட்டுல வச்சு பழகிருக்கோம். ஆனா முத முறையா ஃப்ரெண்ட்ஸோட இப்பதான் வச்சு பழகுறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெடிஷனலா கொண்டாடுறோம், ட்ரெண்டிங்கா கொண்டாடாம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கனால ஜாலியா இருக்கும். நாங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மெமரிஸ் எங்களுக்கு இது. கொரோனாக்கு அடுத்து நடக்குது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி செலிப்ரேட் பண்ணதே இல்லை. எங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜ்ல நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஜல்லிக்கட்டு எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு.
இருக்கும். நாங்க அடுத்தெல்லாம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்குது. செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்பதான் பாக்குறோம். வந்து 1 வருஷம் ஆகுது. இப்பதான் சுவாமி விவேகானந்தரின் 160வது பிறந்த நாள் விழாவையொட்டி ராமநாதபுரத்தில் விவேகானந்தர் நினைவு தூண் அருகே தீபமேற்றி கொண்டாடப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சர்வசமய மாநாட்டில் பங்கேற்று தாயகம் திரும்பிய போது ராமநாதபுரத்தில் அவர் உரையாற்றிய இடத்தில் விவேகானந்தர் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுவாமி விவேகானந்தரின் 160வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அந்த நினைவு தூணில் சுவாமி விவேகானந்தர் நினைவு குழு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தொடர்பாக நடந்த பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளிலிருந்து நாஞ்சில் நாடு, புத்தனார் கால்வாய், அனந்தனார் கால்வாய் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் வழியாக விவசாயத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 15 நாட்களாக தண்ணீர் விநியோகம் பாசன கால்வாய்களில் நிறுத்தப்பட்டுள்ளதால் நெல் வயல்கள் தண்ணீரின்றி கருகி வருகின்றன. நாகர்கோவிலை அடுத்துள்ள தெங்கம்புதூர் அருகே பறக்கை பகுதிகளில், கடைவரம்பு பகுதிகளிலும், கொட்டாரத்தில், பொட்டல்குளம், பெரியவிளை, சுந்தரபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் தண்ணீர் வழங்காததால் மாவட்டம் முழுவதும் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் வயல்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நான் தெங்கம்புதூர் கடவரம்பு சேனலில் பயிரிட்டு இருக்கேன். இது கும்பப்பூ சாகுபடி. எங்களுக்கு சமயத்துக்கு ஒரு நாளும் தண்ணி வராது. இப்போ 15 நாளாக நாங்கள் நெல் விதைச்ச பிறகு இந்த தொழிலை விதைச்ச பிறகு எங்களுக்கு தண்ணி வராமல் நெல்லெல்லாம் கருகி போய் நிற்குது. இப்படி வருஷத்துக்கு ஒருத்தரும் எங்களுக்கு செம்மையாக தண்ணி தராதனால நான் பிளாட் ஆகிட்டே இருக்கு. பார்த்துடுங்க, பூமி வயலெல்லாம் வெடிச்சு கதில் இனி வரக்கூடிய ஸ்டேஜ் தான். எங்களுக்கு தண்ணி தந்தால் என்ன 1 மாதத்தில் எல்லாம் இந்த அறுவடைக்கு நாங்கள் ரெடி ஆகும். விவசாயத்தினுடைய வாழ்வாதாரமே கிடையாது. இதனால நிறைய இதெல்லாம் பக்கத்தில் சரௌண்டிங்கெல்லாம் இப்போ பிளாட் ஆகிட்டே இருக்கு. பார்த்துடுங்க. ஆகையால் அரசு, நம்ம கன்னியாகுமரி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை தண்ணி கண்டினியூஸாக விடணும். அறுவடை வர குட்டை பயிர் பாதுகாக்க முடியும், அறுக்க முடியும். 33 லட்சம் ரூபாய் தீபாவளி சீட்டு பணம் மோசடி செய்த கணவன் மனைவி மீது நடவடிக்கை எடுக்காத கொடுங்கையூர் குற்றப்பிரிவு ஆய்வாளரை கண்டித்து காவல் இணை ஆணையர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடப்பாக்கம் சேமிலிபுரத்தைச் சேர்ந்த ருசியவன், கீதா தம்பதியினர் சென்னை கொண்டித்தோப்பு பகுதியில் வசித்து வந்தனர். இவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தீபாவளி ஃபண்ட், நகை ஃபண்ட் உள்ளிட்ட சேமிப்பு திட்டங்களை நடத்தி அப்பகுதி பெண்களிடம் 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை பணம் வசூலித்து வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் பணம் கட்டி முடித்த பின்னரும் அவர்களுக்கு உரிய தொகையை ருசிகரன் தம்பதியினர் திரும்ப அளிக்கவில்லை. இதற்கிடையே இந்த தம்பதி தலைமறைவாகிவிட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்தனர். காவல் ஆணையர் உத்தரவிட்டும் நடவடிக்கையை எடுக்காத கொடுங்கையூர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூர் குண்டத்துக்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதிகாலை அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து நந்தா தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் அம்மன் சன்னதிக்கு எதிரே அமைக்கப்பட்டிருந்த குண்டத்திற்கு தலைமை பூசாரி பூஜை செய்து தீ மிதித்து விழாவை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 15 நாட்களாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்களும் குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த குண்டம் திருவிழாவிற்கு திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்தனர்.